கூட சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நமக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ ஓரளவு எல்லாமே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காவும் 4லேருந்து 5 சின்ன வெங்காயமும் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இது கூட கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கூடவே ஒரு கொத்து அளவு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான நெல்லை ஸ்பெஷல் இடி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதோட ஸ்பெஷலே நம்ம எல்லாத்தையுமே வறுத்து சேர்க்குறது தான். நம்ம யூஸ்வலாக வைக்கிற சாம்பாரை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.